கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கிராஸ் டிவிக்கு முன்பதாய் அமர்ந்திருக்கிற சகோதர சகோதரிக்கும் பெரியோர்களுக்கும் சிறுபிள்ளைகளுக்கும் மீண்டும் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரங்கள் ஆண்டோடைய வார்த்தைகள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக தேவன் உங்களை தொட்டிருப்பார். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலை தந்திருக்கும். ஸ்தோத்திரம். தேவன் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தைக்கு நிறைய கடந்து போகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 7:8 வாசிக்கும். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றார். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனபலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்பொழுது இருவரும் கூட போய். ஸ்தோத்திரம். இங்கு நம்ம வாசிக்கும் பொழுது நெருப்பு இருக்குது, கட்டை விறகு இருக்குது. ஆனால் அதோடைய தகன பலி ஆட்டுக்குட்டி எங்கேன்னு கேட்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார். இதை நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் இதிலிருந்து ஒரு வார்த்தை நம்ம கூட பேசுகிறது, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்னன்னா, உன் ஏக சுதன் என்று பாராதபடி மோரியாய் மலையில் எனக்கு மகனை பலி செலுத்த சொல்லுகிறார். ஆபிரகாம் 100 வயதில் ஆபிரகாமுக்கு தேவன் கர்ப்பத்தினை கொடுக்கிறார். ஏறக்குறைய 13 வயதாக இருக்கலாம். ஏன்னா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது. ஆனால் தகனம் பலிக்க ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க நல்லா ஒரு விவரம் இருக்கணும். அப்போ ஏறக்குறைய 13 வயசுகள் இருக்கலாம். அப்போ நல்ல ஒரு பையன், 100 வயசில் கிடைச்ச ஒரு மகன், எவ்வளோ ஒரு தெளிவாக தன் தகப்பனிடத்தில் கேட்குறாரு. தன் மகனை தான் பலி செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் தன் மகனிடத்தில் அவர் மறைக்கிறாரு. தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இதில் நாம் என்ன நினைக்கிறோம்? என்னை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு சூழ்நிலை அவருக்கு தெரியும். மகனை தான் பலி செலுத்த சொன்னார். ஆனால் மகன்கிட்ட தன்னுடைய தகப்பன் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல விசுவாசமான ஒரு வார்த்தை வெளிப்படுது. அது மகனிடத்தில் மறைத்தாலும் இப்போ இருதயம் ஒரு பயங்கர ஒரு நொறுங்கொண்டு போயிருப்பார். இந்த வார்த்தையை தன்னுடைய மகனிடத்தில் சொல்லும்போது இருதயம் தகர்ந்து போயிருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி 2 பேரும் தூரமாய் போகும் பொழுதும், அந்த பலி செலுத்த இடத்துக்கு போகும் பொழுதும், விறகுக்கு மேலே மகன் படுக்க வைக்கும் பொழுதும் யோசித்து பாருங்கள், இருதயம் தகர்ந்து போன அனுபவம். தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில்
75 வயசில் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய சகோதரங்கள் எல்லாம் கூப்பிட்டு, லோத்தையும் கூப்பிட்டு பல விஷயங்களை சந்தித்த அனுபவம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன, ரெண்டாவது ஆகாரை திருமணம் பண்ணி அதில் ஒரு குழந்தை உண்டானது நிமித்தம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம், மூன்றாவது அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். இன்றைக்கு தேவனுடைய பலியை பார்க்கிலும் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் கீழ்ப்படிதல். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வயதில் ஒரு கீழ்ப்படுகிற வயசு, 25 வருஷம் அவர் கீழ்ப்படியாமல் போனாலும் அதுக்கு மேலே வரலாறுலையும் பார்த்தா 113 வயசு இருக்கலாம். அந்த வயசில் அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஏறக்குறைய 25, இந்த பக்கம் 10, 35, ஒரு 3 வருஷங்கள், 38, ஆமாம் 38 வருஷம் அவருடைய ஜீவிதத்தில் கீழ்ப்படுகிறது. அந்த 38வது வருஷத்தில் அவர் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு நமக்கு தேவன் என்ன சொல்லுதாரோ அதுக்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஆதாமிட்ட ஆண்டு சொன்னார், நீ பழத்தை புசிக்காதன்னு சொன்னார். ஆனால் ஆதாம் கீழ்ப்படியலை. மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், நீ கண்மலையை பார்த்து பேச சொன்னார். மோசே கீழ்ப்படியலை. சவுலுக்கிட்ட ஆண்டவர் சொன்ன விலை உயர்ந்த பொருட்களை எடுக்காதன்னு சொன்னார். கீழ்ப்படியலை. அப்போஸ்தலர்கிட்ட ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண சொன்னார். கீழ்ப்படியலை. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒரு தெய்வமாக இருக்கார். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். தெய்வ சப்தம் கேட்கிற செவி, தெய்வ சப்தம் கேட்கிற இருதயம், தேவ தரிசனங்கள் காண்கிற சிந்தன மண்டலங்கள், வெளிப்பாடு மண்டலங்கள், சொப்பனத்துடைய மண்டலங்கள் எல்லாம் தெய்வத்துடைய சொப்பனங்களை காணும்படி, தெய்வத்துடைய வெளிப்பாடுகளை காணும்படி, தெய்வத்துடைய தரிசனங்களை காணும்படி இன்றைக்கு தேவன் நமக்கு நம்முடைய மண் கூடாரமான இந்த சரீரத்தை அவருக்காக, அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தேவன் நம்மளை நியமித்து வைத்திருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்தை பிசாசானவன் கீழ்ப்படியாமல் போவதற்கு பல திட்டங்களை ஒவ்வொரு தேவ மனுஷனுக்கும் பல சூழ்நிலைகள் கொடுத்து ஒரு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு அனுபவங்களை நம்ம காண முடியுது. இதை நேசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் வார்த்தைக்கு ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் அவன் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்றைக்கு தேவ சப்தம் ஆபிரகாமுக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுகிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்மளோடு கூட
கர்த்தர் பேசுகிறார். ஆண்டுடைய வார்த்தைக்கு வசனத்தின் முகாந்திரம் கர்த்தர் பேசுகிறார். தீர்க்க தரிசனம் மூலம் கர்த்தர் பேசுகிறார். சபையில் போகும்போது சபையில் இருந்தது அபிஷக்தர்கள் முகாந்திரம், போதகர் முகாந்திரம் நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி தேவன் பல ரீதியில் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்ம நிலைத்திருக்கணும். ஆபிரகாம் அந்த தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்ததுனால ஆண்டவர் சொன்ன, நீ எனக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததி நான் வானத்தின் நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன். அப்போ கீழ்ப்படிந்தது நிமித்தம் தன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை ஆபிரகாம் பெற்று கொடுத்தார். இன்றைக்கு நம் தேவனுடைய வார்த்தை, அநேக வார்த்தைகள், அநேக சூழ்நிலைகள் நமக்கு ஒரு சாதகமாக இருக்காது. தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை இந்த உலகத்துக்கு ஒருபோதும் ஒத்து போகிற வார்த்தை அல்ல. நம்ம நினைக்கலாம் ஆபிரகாம் எல்லாம் விட்டு வருது. நிசா 75 வயசில் நம்ம இன்றைக்கி சின்ன கிராமத்திலிருந்து சென்னைக்கு போகிறதுக்கே நம்ம வருத்தப்படுவோம். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போனால் நம்ம அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். ஆனால் ஆபிரகாம் எல்லாமே விட்டுட்டு ஆபிரகாம் போவதுக்கு தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். சிலது கீழ்ப்படினாலும் அந்த 70 வயசில் 75 வயசில் கீழ்ப்படிஞ்சதை அந்த உண்மை அநேக நேரம் அவனுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்தாலும் கடைசி நேரம் அந்த தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச மனுஷன் கடைசி ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் தேவனுக்கு பல விஷயங்களில் கீழ்ப்படிஞ்ச நம்ம சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நிமித்தம் நான் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போயிருப்போம்னு சொன்னான். அதில் நம்ம திரும்பி வருது தெய்வ அனுகிரகம். அப்போ கடைசி நேரத்தில் 113 ஆபிரகாமுடைய வயசு இருக்கலாம். அந்த வயசில் அவர் நினச்சிருந்தா, ஆண்டவரே நான் ஒன்றும் என் பிள்ளையை பலி செலுத்த முடியாது, இன்னொரு மகன் இருக்கான் இஸ்மாயில், அவனை கூட நான் பலி செலுத்துகிறேன், ஏன்னா இவன் என்னுடைய வாக்குத்தத்தமான சந்ததி, இது எனக்கு பிறந்தது, இது நாம் பலி செலுத்த முடியாது சொல்லியிருக்கலாம். ஆனாலும் தெய்வம் ஆபிரகாம் தெய்வத்தை நேசித்தது நிமித்தம் ஆபிரகாம் தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்கள கனப்படுத்துவோம். இப்போ ஆபிரகாம் தன்னுடைய ஜீவிதத்தில் 38 வருஷம் தெய்வத்தை அதிகமாக நேசித்தது நிமித்தம் அவர் கீழ்ப்படிஞ்சார். இன்றைக்கு நாம் தெய்வத்தை நேசிப்போம்னா, நான் தெய்வத்து மேலே அன்பு கூர்ந்தோம்னா, அகப்பை அன்பு, பல அன்பு இருக்குது, அது தேவ அன்பு, அகப்பை அன்பு. அந்த அன்பு ஸ்நேகம் நமக்குள்ளே இருக்கும்னா நம்ம அந்த அன்பில் தெய்வத்துக்கு கீழ்ப்படிவோம். இன்றைக்கு தேவ நாமம் வீணில் வணங்காதீங்க. 10 கட்டளை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் கொடுத்தாரு. கர்த்தர் 2 கட்டளையாக மாற்றினார். என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவங்க நீங்கள் பிறடுது. அப்போ தெய்வத்துடைய அன்பு நமக்கு இருக்குமுன்னா அந்த தேவனுக்கு விரோதமாக நம்மளால் பாவம் செய்ய முடியாது. அந்த தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் போக முடியாது. அந்த தெய்வத்தை நம்ம நேசிக்காமல் இருக்க முடியாது. அந்த அன்பில், அகப்பை அன்பில் நம்ம நிலைத்திருக்கிறோம். அதனால தான் அந்த தாவீது சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரே என் கண்களை ஏறெடுக்கிறேன். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் தாவீது 8 வயதில்
ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு மனுஷன். ஆனாலும் தன்னுடைய தெய்வம் அவன் மேலே அபிஷேகம் பண்ணி 17 வயதில் யுத்த காலத்தில் கோலியாத்தை ஜெயித்து 30 வயதில் ராஜாவாக மாறின எந்த ஒரு குவாலிட்டியும் தகுதியும் இல்லாத ஆடு மேய்ச்சி காட்டுக்குள்ளே கிடந்தவனை ராஜாவாய் மாற்றினால அந்த தெய்வத்தை அவன் நேசித்தான். அதனால் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். இன்றைக்கு தாவீது தெய்வத்தை நேசித்தது போல நம்மளை எங்கேயோ கடந்த தெய்வம் நம்மளை இந்த அளவில் கொண்டு வந்து இந்த அளவுக்கு நம்மளை ஆசீர்வதித்த கர்த்தர், இந்த அளவுக்கு நம்ம உயர்த்துகிற தெய்வம், அந்த தேவன் நம்ம இடத்துல என்ன சொல்லுதாரோ அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதுதான் யோவான் 15 ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும். அப்போ தேவனுடைய வார்த்தை நம் நிலைத்திருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்துக்கு போகும்போது ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனம் ஒரு ஆண் ரட்சிக்கப்படக்கூடிய தரிசனம். ஆனால் லீதியால் அந்த பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டதை காண முடியுது. ஆனாலும் பவுல் கண்ட தரிசனம் நிறைவேறலை. ஆனால் எதுக்காக தேவன் சிறைச்சாலைக்கு கொண்டு போய் தீனாளுடைய ஆவியை கட்டி அந்த தரிசனம் பவுலுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த தரிசனம் நிறைவேற போகுது, இல்லைன்னா அவர் தொழுவ மரத்தில் கட்டி போட்டிருந்தாலும் அவர் பாடி தேவனை துதித்து ஜெபித்தார். இப்போ பாடி துதித்து ஜெபிக்கும்போது அவர் கண்ட தரிசனம் நிறைவேறிச்சு. அஸ்திபாரம் நடுங்க ஆரம்பித்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்தது. சிறைச்சாலை காவலாளி ரட்சிக்கப்பட்டார். அப்போ ஒரு காவலாளியை ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் பவுலை சிறைச்சாலைக்கு கொண்டு போனார். ஆனால் சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அங்கேயும் அவருடைய தரிசனம் நிறைவேறதுக்கு அங்கே தான் அவருக்கு தரிசனம் நிறைவேறினது. ஆனால் தொழுவ மரத்தில் கட்டி அவரை கட்டி போட வேண்டிய காவலாளி எல்லாமே இருந்து அவரை தொழுவ மரத்தில் கட்டி போட்டு இவரை கொண்டு வெளியே வந்துடுவான். ஆனால் சத்துரு தொழுவ மரத்திலேயோ பல ரீதியில் நம்மளை கட்டி போட்டிருந்தாலும் நம்ம கண்ட தரிசனம் நிறைவேறும். சத்ரு பல ரீதியில் உங்கள் வாழ்க்கையுடைய தரிசனம் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு சத்ரு நினச்சிருக்க கட்டி போட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு சொல்லுதாரு, அந்த கட்டி போட்டிருக்கிறதுலேருந்து தான் உங்கள் தரிசனம் நிறைவேறும். நீங்கள் கண்ட தரிசனங்கள், நான் கேரளாவிலேருந்து ஊழியத்துக்கு தமிழ்நாடு வரும்பொழுது நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். வீடுகளெல்லாம் திறந்திருக்கிற மாதிரி. ஆனால் நான் வந்து ஒரு நிறைவேற்றம் எனக்கு இல்லை. சிஎஸ்ஐ சர்ச்சில் ஆர்சி சர்ச்சிலெல்லாம் பின்னாடி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை முடிச்சுட்டு கேரளாவுக்கு போவேன். அப்படி பல மாதங்கள் போய் கடைசி சூழ்நிலைகளுக்கு ஒரு இடம் இல்லாதபடி ஊழியத்தில் பல இடங்களில் போய் எல்லாம் தோல்வி அடைந்தது. ஆனால் ஒரு நாள் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடங்களில் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுத்தார். எவ்வளவு நாள் கழிஞ்சு ஆண்டவர் அந்த தரிசனம். ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே இப்போ எனக்கு உள்ளே போக முடியாத அனுபவம். ஆனால் நான் கண்ட தரிசனம் எனக்கு டோர்களை திறந்து கிடக்கு. ஆனால் அது நிறைவேறும். நாட்கள் போனாலும் ஆபக்குக்குள்ள ஒரு வசனம், குறித்த நாளில் நம்முடைய தரிசனம் நிறைவேறும், தாமதித்தாலும். பலருடைய ஜீவிதத்தில் நீங்கள் கண்ட சொப்பனங்கள், நீங்கள் கண்ட தரிசனங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள்
இதெல்லாம் நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. அது நடக்கும். தேவனுடைய வார்த்தை, தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த சொப்பனம், தேவன் கொடுத்த வெளிப்பாடு, இது ஒன்றும் தாமதிக்காத நடக்கும். இது நடக்காதது ஒன்றும் தெய்வம் வெளிப்படுத்தி கொடுக்கல. பத்மோ தீவில் யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இன்றைக்கும் அந்த வெளிப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. எத்தனை ஆண்டுகளுக்கு, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்த 1ஆம் நூற்றாண்டில் வெளிப்படுத்தி கொடுத்த அந்த தரிசனங்கள் இன்றைக்கும் அந்த வெளிப்பாடு தாமதித்தாலும் நிறைவேறுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள், சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி, இருதயம் தகர்ந்து போகாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில், ஐயோ நான் என் சூழ்நிலை ஒரு சூரச் செடியின் கீழ் இருக்கிறேன். சூரச் செடி இருக்கிற எலியாவை கொண்டு ஒரு கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கும்போது ஒரு கையளவு மேகம் காண்பார். அந்த ஜெபத்தில் ஒரு மழை பெய்யுமுங்க ஒரு வாக்குத்தத்தம் உள்ள மனுஷன். ஆகாப்பு ராஜா உன் தலை எடுப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், எப்போ அவனை கொண்டு தான் நான் மழை பெய்ய வைப்பேன். நீ அவனை தொட முடியாது. ஏன்னா அவனுக்கு நான் ஒரு ஒரு கட்டளை இட்டு இருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கு சத்துருக்கள் பலவிதங்களில் பலவித போராட்டங்கள் உங்கள் ஜீவிதத்தில் இருக்குமுன்னா நீங்கள் சோர்ந்து வராதீங்க. உங்களை கொண்டே கர்த்தர் அதை செய்து முடிப்பா. யோபு சொல்கிறார்ப்பா, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்து முடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். அப்போ யோபுடைய வாழ்க்கையில் எல்லாம் தகர்ந்து போயிருந்தாலும் யோபு சொல்லுகிறார், தேவரே நீர் எனக்கு சகலத்தை செய்து முடிப்பீர். ஏன்னா யோபு தேவன் சாத்தான்கிட்ட அனுமதி கொடுத்தாருன்னா அவருக்கு, யோபுக்கு தெரியும், என் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் தகர்ந்து போயிட்டோம். இனி ஒன்றும் எனக்கு நடக்காது, இனி என் ஃபேமிலிக்கு ஒரு உயர்வு உண்டாகாது, இல்லை எனக்கு ஒரு எந்த வழியும் இல்லை, ஒரு சூரச்செடியின் கீழ் இருக்கிற அனுபவம்னா உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறோம். உங்கள் மேலே தெய்வ திட்டங்கள் இருக்கிறவன் தான் சூரச்செடியின் கீழே போக முடியும். தேவனுடைய திட்டம் இருக்கிறதாம் சிறைச்சாலைக்கு போக முடியும். தேவனுடைய திட்டம் உள்ளவன் தான், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, எங்கேயும் மறைந்திருக்க முடியும். ஆனால் தேவ திட்டம் இருக்கிற மறைந்திருக்கிற உங்களை கர்த்தர் வெளிரங்கமாய் ஆண்டவர் கொண்டு வருவார். சோர்ந்து போயிடாதீங்க. இப்போ நான் மறைந்திருக்கிறேன். நான் ஒரு தடவை சொல்லுவேன், ஆண்டவரே நான் வசதியாக வர்றது வரைக்கும் என்னை சிநேகிக்கிற ஊழியக்காரங்க என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடாது. என்னை நேசிக்கிறவங்க யாரும் என்னோடு கூட ஐக்கப்படக்கூடாது. ஏறக்குறைய 2019 நான் ஊழிய பாதையில் வரும்போது 2000 வந்தேன். 2019 நான் ஒரு மீட்டிங்கை வைக்கும்போது என்னை நேசிக்கிறவங்க வந்தாங்க. 2021 ஒரு சிநேகிதம் வந்தார். அப்போ தான் என்னுடைய உயர்வுகளை அவங்கள பார்த்தாங்க. ஸ்தோத்திரம். நான் மறைந்திருந்த வாழ்க்கை ஏறக்குறைய 19 வருஷங்கள் மறைந்திருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் வெளிரங்கமாய் கொண்டு வரதுக்கு காத்திருந்தார். இன்றைக்கு ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் பல வருஷங்களாய் உங்கள் ஊழியத்தில் மறைந்திருந்தாலும் ஆண்டவர் வெளிரங்கமாய் கொண்டு வருவார். ஊழியம் 2020 வரை 15 பேர் 20 பேர் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். நான் 2020 கழியும் போது இந்த ஊழியத்துடைய யாசேப்புடைய எல்லையை விரிவாக்கின கர்த்தர் ஊழியத்துடைய எல்லைகளை விரிவாக்க ஆரம்பித்தார். ஊழியம் ஏறக்குறைய இன்றைக்கி ஒரு 50 பேர் பக்கம் சபைக்கு வராங்க. கிராமத்திலேருந்து பல சமுதாயத்திலேருந்து வர்றது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி அடியனுடைய சர்ச்சில் பல சமுதாயத்துக்காரங்க வராங்கன்னா அவ்வளோ கஷ்டங்கள். தரிசனத்துக்கு பின்னாடி ஒரு யோசேப்புடைய அனுபவம்.
அப்போஸ்தலன் பவுலுடைய அனுபவங்கள், பல அனுபவங்கள் மறைந்திருந்த என்னை ஆண்டவர் தரிசனங்களை நிறைவேற்ற ஆரம்பித்தார். நேசிக்கிற தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்கள் எந்த ரீதியிலையும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அடிமட்டத்தில் கொண்டு போய், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள், எனக்கு மட்டும் ஏன் சோதனை, எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி போராட்டங்கள், சொப்பனமுள்ள தேவ பிள்ளையே, தரிசனமுள்ள தேவ பைதலே, தேவன் உங்களை கைவிடுவதில்லை. எல்லாரும் கைவிட்டாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இம்மானுவேல், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அபிஷக்தனாயிருக்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. இருதயம் தகர்ந்து போன அனுபவத்தில் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லிட்டு அதோடு முடிக்காதபடி பலி செலுத்த மகனை எடுத்து வைத்து அந்த கட்டைக்கு மேலே வைத்து வாள் எடுத்து ஓங்கும் பொழுது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால ஒரு சப்தம் ஃபஸ்ட்டு வந்த சப்தம் பலி செலுத்த மகனை, ரெண்டாவது சப்தம் மோரியா மலையில் இன்னொரு சப்தம் கேட்குது, ஆபிரகாமே நீ பிள்ளை ஆண்ட மேல் கை போடாத. ஒரு சப்தம் கீழ்ப்படிஞ்ச போது அடுத்த சப்தத்துக்கு ஒரு மறுபடி வந்துச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் தேவ பிள்ளைகளை நீ கீழ்ப்படியும் பொழுது இன்னொரு பிரச்சனைகள் நடுவிலையும், போராட்டத்தின் மத்தியிலையும், நெருக்கத்தின் மத்தியிலையும், கண்ணீரின் மத்தியிலையும், கடவார மத்தியிலையும், சோதனைகள் மத்தியிலையும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இருப்பீங்கன்னா மறுபடி ஒரு பதில் உண்டு. நான் உன்னை ரட்சிக்க, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். தேவ சப்தம், இன்னொரு சப்தம், காத்திருக்கிற சப்தம் கீழ்ப்படிந்த போது வந்துச்சுன்னா, இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். ஒரு சப்தம் நொறுங்கொண்ட இருதயம் போல, மறுபடி சப்தம் சந்தோஷமான வார்த்தை. ராத்திரி வேளையில் எத்தனை பேர் தெய்வ சப்தம் கேட்டு தெய்வத்துக்காக நின்னது நிமித்தம் இருதயம் தகர்ந்து போயிருக்கிற தெய்வ சப்தம், உங்களை சந்தோஷிப்பிக்கிற ஒரு சப்தம் மறுபடி உண்டு. அதுக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தை மூலம் எங்களை கனப்படுத்தினதுக்காக நன்றி, ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இந்த வார்த்தை ஜீவன் வல்லமுள்ள வார்த்தைகளாக இவர்களுக்கு குடும்பங்களுக்கு வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. ஃபோன் கால் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.